அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹோமோமார்பிசம். ஹோமோமார்பிசம்ங்கிற கான்செப்ட் வந்து நமக்கு 2 குரூப்பை ரிலேட் பண்ணி ஒரு டெஃபினிஷன் குடுத்துடுறோம். என்ன டெஃபினிஷன் அப்படின்னா, 2 குரூப் இருக்கு. பை அந்த மேப்பிங் பேர் பை. இங்க இருக்க மாரி நான் வச்சுக்கிறேன். இங்க ஒரு குரூப் இருக்கு. ஜி அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. இன்னொரு குரூப் வந்து ஜி பார் அப்படின்னு இருக்கு. ஜி பார்னு எடுக்கலாம் அல்லது ஜி டேஷ்னு எடுக்கலாம். நம்ம சாய்ஸ் தான். அது நேம் தான் அது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜில இருந்து 2 எலமெண்ட் எடுக்கணும். நான் வந்து ஏபின்னு வச்சுக்கிறேன். பை ஆஃப் ஏபி பார்க்கணும். ஆக்சுவலாக இந்த ஏக்கும் பிக்கும் இடையில என்ன ஆப்ரேஷன் இருக்கணும்னா, இந்த இந்த டொமைன் என்ன ஆப்ரேஷன் இருக்கோ அதுதான் இங்கே இருக்கணும். ஓகேவா? இங்கே இருக்கணும். தட் இஸ் இந்த பக்கம் என்ன பண்ணணும்னா, பை ஆஃப் ஏ, பை ஆஃப் ஏ, பை ஆஃப் பி 2 எலமெண்ட். இது எங்க இருக்குன்னா ஜி பார்ல இருக்கும். இந்த இடத்துல ஆப்ரேஷன் என்ன இருக்குன்னா, இந்த கோடொமைன்ல என்ன ஆப்ரேஷன் இருக்கோ அது இந்த 2 எலமெண்ட் இருக்கணும். இந்த 2 ஈக்குவல்ட்டா இருக்கணும். அப்படி இருந்தா இந்த பை அப்படிங்கிற மேப்பிங் வந்து ஹோமோமார்பிசம் அப்படின்னு பேரு. இந்த 2 குரூப்பும் எப்படி இருக்குன்னா, ஹோமோமார்பிக் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதான் வந்து உங்களுக்கு ஹோமோமார்பிசத்தோட டெஃபினிஷன். ஓகேவா? இப்போ நம்ம செக் பண்ணணும். இந்த 4ல நல்லா கவனிக்கணும். நாட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நமக்கு இது வந்து கொஞ்சம் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்துருவோம். இருந்தாலும் நம்ம அவசரத்தில் ஆன்சர் பண்ணும்போது, ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ல மோஸ்ட்லி ஆப்ஷன் ஏ வந்து இதுக்கு ஆப்போசிட்டா இருக்க மாதிரி கொடுப்பாங்க. அதாவது ஹோமோமார்பிசமாவே கொடுப்பாங்க மேக்ஸிமம். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க நாட் அப்படின்னு வரும்போது. ஸோ இந்த ஆப்ஷனை பார்க்குறோம். நம்மளால டைரக்டா இதை பார்த்த உடனே இது நாட் அ ஹோமோமார்பிசம்னா நீங்க அதை சூஸ் பண்ணிடலாம். இல்லைன்னா வேற வழி கிடையாது. செக் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? இந்த இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி ஆகணும். ஆப்ஷன் ஏ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஜெட்ல இருந்து ஆருக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பை ஆஃப் என் ஈக்குவல் டு 2n அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஹோமோமார்பிசம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதே இஜெட்ல இருந்து ஆருக்கு அதே மாதிரி ஆப்ரேஷன் பார்த்துங்க. அடிஷன் அடிஷன் இங்கேயும் அடிஷன் அடிஷன் இ பவர் என் ஈங்கிறது அந்த எக்ஸ்பொனன்ஷியல் அந்த நம்பர் ஈங்கிற நம்பர் அதோட பவர். பி அண்ட் சி வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் இந்த இடத்த மாத்திட்டாங்க. இது வந்து செட்டு மாறிடுச்சு. அதாவது கோடமைன் மாறிடுச்சு. ஆர் டிஃபரன்ஸ் ஜீரோ அண்டர் மல்டிப்ளிகேஷன் நான் ஜீரோ ரியல் நம்பர். இங்க பார்த்தீங்கன்னா பை ஆஃப் என் ஈக்குவல் டு இ பவர் என் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க ரெண்டுமே இஜெட் கமா பிளஸ் தான். பை ஆஃப் என் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துட்டாங்க. இந்த பை ஆஃப் என் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் வந்து ட்ரிவியல் ஹோமோமார்பிசம். அதாவது நம்ம சாதாரணமாக சொல்லும்போது இதுக்கு பேர் என்ன ஜீரோ ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இல்லையா? அதனால இதெல்லாம் நம்ம ஸ்டாண்டர்டாக தெரிஞ்சுக்கிறணும். தெரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணிடலாம்னா, இது வந்து ட்ரூன்னு ஆயிரும் ஆக்சுவலி. ட்ரூ மீன்ஸ் இது ஹோமோமார்பிசம். வெரி சிம்பிள். நீங்க என்ன பண்றீங்க? பை ஆஃப் ஏபி ஏபிங்கிறது ஒரு எலமெண்டா நினைச்சுக்கங்க. இங்க நீ என்ன இன்புட் கொடுத்தாலும் அவுட்புட் ஜீரோ. அப்ப இந்த பக்கமும் எனக்கு ஜீரோ தான் வரும். பை ஆஃப் ஏவும் ஜீரோ, பை ஆஃப் பியும் ஜீரோ. அப்ப மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வந்துடும்? சாரி, ஆட் பண்ணணும். இங்க அடிஷன் இல்லையா? இங்கேயும் ஆட் பண்ணணும் ஆக்சுவலி. ஜீரோ பிளஸ் ஜீரோ. ஏபி ரெண்டுமே நான் ஜீரோ எடுக்கிறேன். ரெண்டுமே வேற வேற எலமெண்டா இருக்கட்டும். இப்படி போடுறேன் நான். ஏ பிளஸ் பிங்கிறது ஒரு எலமெண்ட் தானே. ஏ பிளஸ் பி இந்த எண்ணுங்கிறத ஏ பிளஸ் பி அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போ பை ஆஃப் ஏ பிளஸ் பி எனக்கு என்ன ஆயிரும்? ஜீரோ ஆயிரும். இப்போ ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துடும். ஓகேவா? அப்போ இது வந்து கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி அந்த மொதல் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அதுவும் கரெக்டாக வந்துடும். மொதல் ஆப்ஷன் வந்து என்னன்னா, ஒரு நம்பரை வந்து அதோட மல்டிபிள் ஆஃப் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி லிங்க் பண்ணணும். தாராளமாக வந்துடும். செக் பண்ணி பாருங்க இதே மாதிரி. இப்போ பி பார்த்தோம் அப்படின்னா, ஆர் கமா ப்ளஸ். அதாவது இங்க எப்பவுமே இந்த மாதிரி பவர்ல வரும்போது மல்டிப்ளிகேஷன்ல இருந்தால் தான் டேலி ஆகிற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சியை நான் எழுதி காமிச்சிடுறேன். இந்த சியை வந்து ஆக்சுவலாக நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, பை ஆஃப் இங்கே ஆப்ரேஷன் அடிஷன் இல்லையா? அப்போ 2 எலமெண்ட் எப்படி எழுதணும்னா ஏ பிளஸ் பின்னு எழுதணும். இந்த ஆப்ரேஷன் தான் இங்கே வரணும். தட் இஸ் ஈக்குவல் டு இதை எழுதி முடிச்ச உடனே இந்த பை வந்து என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே என்னன்னா நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை இ பவரில் எழுதணும். அப்போ இ பவர் ஏ பிளஸ் பின்னு எழுதணும். ஸோ இங்கே சொல்லியிருக்க வேலை முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் நமக்கு தெரியும் இ பவர் ஏ பிளஸ் பி எப்படி எழுதலாம்? இ பவர் ஏ இன்டூ இ பவர் பின்னு எழுதலாம். இந்த இ பவர் ஏவை அகைன் எப்படி மாற்றிக்கலாம்? பை ஆஃப் ஏன்னு மாற்றிக்கலாம். இது வந்து ப்ராடக்ட். இன்ட்டுங்கிறது ப்ராடக்ட். அதாவது இங்கே இருக்கிற ஆப்ரேஷன் கோடமைனில் இருக்கிற இந்த ஆப்ரேஷன் ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் பை ஆஃப் பி வந்துருச்சா? அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரூ. ட்ரூ மீன்ஸ் ஹோமோமார்பிசம். அதே மாதிரி இதுவும் ஈஸியாக வந்துடும். பி தான் வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஏன் வராதுன்னா ரெண்டாவது இதுவும் பார்த்தீங்கன்னா அடிஷனாக இருக்குது. மொதலும் அடிஷனாக இருக்குது, ரெண்டாவதும் அடிஷனாக இருக்குது.
அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏபிக்கு பதிலாக எம்என்னு எடுத்துக்கிறோம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஏபின்னே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதே மாதிரி தான் எழுதுவோம். இங்கேயும் அதே இ பவர் தான், டெஃபனிஷன்லாம் சேஞ்ச் கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும். அதே பை ஆஃப் என் ஈக்குவல் இ பவர் என் தான். ஆனால் இங்கே டொமைனில் இருக்க, ஐ மீன் கோடொமைனில் இருக்கிற ஆப்ரேஷன் எனக்கு மாறிடுச்சு. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இ பவர் எம் பிளஸ் என், ஐ மீன் பை ஆஃப் எம் பிளஸ் என் எழுதுறேன். தட் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும்னா இ பவர் எம் பிளஸ் என்னன்னு வரும். பட் நம்ம ஈக்குவலாக இருக்குன்னா என்ன பண்ணணும், செக் பண்ணணும்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் எம் பிளஸ் பை ஆஃப் என் அப்படின்னு வருதான்னு பார்க்கணும். இப்படி வந்துச்சுன்னா ஹோமோமார்பிசம் சொல்லிடுவோம் இல்லையா? பை ஆஃப் எம் என்ன வரும், இ பவர் எம் வரும். பை ஆஃப் என் வரும், என்ன வரும், இ பவர் என் வரும். பட் ரெண்டு கடையில் என்ன இருக்கும், ப்ளஸ் இருக்கும். இந்த இ பவர் எம் பிளஸ் என் எதுக்கு ஈக்குவல் கிடையாது, இதுக்கு ஈக்குவல் கிடையாது இல்லையா? இதை மேக்ஸிமம் நான் என்ன பண்ண முடியும்னா இப்படி வேணா பிரிச்சு எழுதலாம், ப்ராடக்ட்ல வேணா எழுதலாம், இ பவர் எம் இன்ட்டு இ பவர் என்னு. ஆனால் இங்கே இருக்கிற மாதிரி எனக்கு வராது, இப்படி வராது. ஓகேவா? இதுதான் இங்கே போட்டிருக்கோம், நாட் ஈக்குவல் டு. அதனால இப்போ இதுல இருந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, இங்க வெறும் இந்த டெஃபனிஷனை வச்சு குரூப் தியரிக்கு மட்டும் இல்லை, எங்கே படித்தாலும் சரி, வெறும் இந்த ஃபங்க்ஷனோட டெஃபனிஷனை வச்சுக்கிட்டு அது என்னங்கன்னு முடிவு பண்ணக்கூடாது. டொமைன் அண்டு கோடமைனை பொறுத்து ஆன்சர் மாறும். சாதாரண ஃபங்க்ஷனுக்கே மாறும், பார்த்துக்கோங்க. ஒன்று ஆன்ட்டுங்கிறதே மாறும், டொமைன் கோடமைனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அது கண்டினியூஸாக இருக்கதோ, யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்கதோ, டிஃபரன்ஷியபிளாக இருக்கதோ, அது எல்லாமே வெறும் ஃபங்க்ஷனை மட்டும் வச்சு கிடையாது, டொமைன் கோடமைனையும் சேர்த்து பார்க்கணும். அப்போ ஃபங்க்ஷன் பேசிக்காக அது ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? அப்போ நீங்கள் ஃபங்க்ஷன் போயிட்டாலே எப்போவுமே 3 விஷயம் பார்க்கணும். ஒன்று டொமைன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, கோடமைன் என்ன மாதிரி இருக்குது, அப்புறம் அந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த 3மே பார்க்கணும். இந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பார்க்கக்கூடாது, அது பத்தாது. ஓகே, இந்த ஐடியா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஹோமோமார்பிசம் ரிலேட்டடாக. ஸோ அடுத்து இருக்குது 1 to, அவங்களே கொடுத்துட்டாங்க, எஃப்ங்கிறது ஜி டு ஜி டேஷ் பி ஏ 1 to 1 ஹோமோமார்பிசம், தென் கர்னல் ஆஃப் எஃப் இஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்க. இதில் நமக்கு என்னன்னா, இது ஆக்சுவலி நல்ல கொஸ்டின். என்ன ரீசன் அப்படின்னா, இந்த இ டேஷ் ரெண்டையுமே போட்டு வச்சிருக்காங்க. நம்ம இதில் கன்ஃபியூஷன் வந்துடும். நிறைய பேர் வந்து ஜியும் ஜி டேஷ் இல்லைன்னு முடிவுக்கு வந்துடுவோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்து வச்சிருக்காங்க. சரி, அதுக்கு முன்னாடி நான் கர்னல்னா என்னன்னு ஒரு சின்ன இது சொல்லிடுறேன் லைட்டாக. இது வந்து உங்களுக்கு லீனியர் அல்ஜிப்ராவில் வெக்டார் ஸ்பேஸ்க்கும் பொருந்தும். நீங்கள் இந்த மாதிரி லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. இது வந்து ஜின்னு எடுக்கிறோம், இது வந்து ஜி டேஷ்னு எடுக்கிறோம். இங்கே ஒரு ஐடென்டி இ இருக்குது, அதே மாதிரி இந்த குரூப்புக்கு ஒரு ஐடென்டி, ஏன்னா வேறு வேறு குரூப்பாக இருக்கலாம், அதனால் நம்ம ஜென்ரலாக பேசுகிறோம். ஸோ இ டேஷ். கெர்னல்னா என்னன்னா, இந்த டொமைனில் இருக்கிற எந்தெந்த எலமெண்ட் எல்லாம் இந்த கோடொமைனில் இருக்கிற இ டேஷ்க்கு மேப் ஆகுதோ அந்த கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸுக்கு பேர் வந்து கெர்னல் அப்படின்னு பேர். சிம்பாலிக்காக நம்ம இப்படி போடுவோம். இந்த ரவுண்டுக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் இதுக்கு மேப் ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணிங்க. இது ஜென்ரல் டெஃபினிஷன், கெர்னலுக்கு டெஃபினிஷன் சொல்லியிருக்கேன். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 to 1 கொடுத்துட்டாங்க. அப்போ 1 to 1 அப்படின்னா எப்போவுமே வந்து ஹோமோமார்பிசத்தை பொறுத்தளவில் இங்கே இருக்கிற ஐடென்டி எலமெண்ட் எப்போவுமே இங்கே இருக்கிற ஐடென்டி எலமெண்ட்டுக்கு தான் மேப் ஆகும். ஓகேவா? இது கம்பல்சரி. நான் இங்கே கூட தனியாக போடுறேன். இங்கே இருக்கிற இ கண்டிப்பாக எங்கே மேப் ஆகும், இங்கே இருக்கிற இ டேஷ்க்கு தான் மேப் ஆகும். இது ஹோமோமார்பிசம் சொன்னாலே ட்ரூ ஆயிரும். அது போய் என்ன பண்ணிட்டாங்க, 1 to 1 கொடுத்துட்டாங்களா? அப்போ 1 to 1 கொடுத்தா சரி, ஒருவேளை சப்போஸ் 1 to 1 இல்லை, இப்படி இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஈயை தவிர வேற ஒரு எலமெண்ட், சப்போஸ் நான் இதை ஏன்னு வச்சுக்கிறேன், இந்த ஏயும் இங்கே மேப் ஆகுதுன்னு வச்சுக்கலேன். இந்த மேப்பிங் 1 to 1 இருக்குமா? 1 to 1க்கு என்ன டெஃபினிஷன், இங்கே இருக்கிற ஒரு எலமெண்ட் கரஸ்பாண்டிங்காக அங்கே ஒரு எலமெண்ட் தான் இருக்கணும், 2 எலமெண்ட் கரஸ்பாண்டிங்காக ஒரு எலமெண்ட் இருக்கக்கூடாது. கரெக்டு தானே? அப்போ இந்த மாதிரி வந்தால் இது 1 to 1 இல்லாமல் போயிருமா? அப்போ 1 to 1 இருக்குன்னா ஒரே வழி வந்து என்னது, இப்படி ஒரு ஏ இருக்கக்கூடாது. நான் அடிச்சிடறேன், இப்படி இருக்கக்கூடாது. தட் மீன்ஸ் என்னன்னா இ மட்டும்தான் இ டேஷ்க்கு மேப் ஆகும். அதாவது கெர்னல்ல இ மட்டும்தான் இருக்கும், இதெல்லாம் கிடையாது. ஜி டேஷ் எப்பவுமே வராது. ஏன்னா கெர்னலுங்கிறது சப்குரூப் ஆஃப் ஜி, அதாவது சப்குரூப் ஆஃப் டொமைன். அதுக்கும் கோடொமைனுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகேவா? அதனால ஜி டேஷ் போடக்கூடாது.
கெர்னல் வந்து 0னா 0 எலமெண்ட் மட்டும் சொல்றீங்களா? அது வந்து நீங்க அந்த குரூப்போட அந்த G டேஷோட ஐடென்டிட்டி வந்து எனக்கு 0ன்னு இருக்கணும். அதாவது வெக்டார் ஸ்பேஸ்ல வர்ற கெர்னல் வந்து இங்க 0 வெக்டார்னு பேசுவோம். சரிங்களா? மேபி அது கூட உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். லீனியர் அல்ஜிப்ரால எப்படி டெஃபினிஷன் இருக்கும் அப்படின்னா, இங்க 0 வெக்டார் 0 வெக்டாருக்கு மேப் ஆகுற எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எழுதுங்க. அதுக்கு கெர்னல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பட் இங்க குரூப் தியரிய பொறுத்தளவுல இந்த கோடமைன்ற குரூப்போட ஐடென்டிட்டி எதுவும் அதுக்கு மேப் ஆகணும். சரியா? அது 0வா இருக்கலாம்னா இந்த டொமைனோட ஐடென்டிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இப்படி எடுத்துக்கங்களேன். நீங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். பை ஃப்ரம் 2z அண்டர் அடிஷன். ஓகேவா? இது கெர்னல் என்ன வரும்? இங்க செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் மேப்பிங் எழுதணும் இல்லையா? என்னன்னா பை ஆஃப் n ஈக்குவல் டு 2n. ஓகேவா? இங்க இருக்கிறது வந்து செட் ஆஃப் இன்டிஜர்ஸ், இங்க இருக்கிறது செட் ஆஃப் ஈவன் இன்டிஜர்ஸ். ரைட்? இங்க ஐடென்டிட்டி என்னன்னா 0. இதை தான் நீங்க நோட் பண்ணணும். இங்க ஐடென்டிட்டி நோட் பண்ணணும். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த கோடமைன்ல இருக்க ஐடென்டிட்டிக்கு எதெல்லாம் மேப் ஆகுதுன்னு பார்க்கணும். எது மேப் ஆகும்? 0 மட்டும் தானே மேப் ஆகும். பாருங்க, இங்க n கொடுத்தீங்கன்னா அப்ப 0 கொடுத்தா மட்டும்தான் 2 × 0 0 வரும். 0 கொடுக்கலனா 0 வராது. அதாவது என்ன மீனிங்னா ஒன்லி 0 இஸ் மேப்டு டு 0ன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல கெர்னல் ஆஃப் பை என்ன அப்படின்னா, இந்த மறந்துடக்கூடாது, இந்த 0ங்கிறது இது. ஓகேவா? இந்த ஐடென்டிட்டி என்ன வராது. கெர்னல் வந்து எம்டி செட் வராது. எம்டி செட் வருமா? கெர்னல்ங்கிறது எப்பவுமே சப் குரூப். ஓகேவா? கெர்னல் கண்டிப்பா எம்டி செட் வராது. ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இன்னொரு விஷயம், அதுவும் கரெக்ட் தான். ஐடென்டிட்டி வந்து கண்டிப்பா ஐடென்டிட்டி மேப் ஆகும். இன்னொரு ரீசன் என்னன்னா கெர்னல்ங்கிறது நார்மல் சப் குரூப். ஓகேவா? அப்ப சப் குரூப் குரூப்னா குரூப் தானே. இப்போ குரூப் வந்து என்னவா இருக்கக்கூடாது? எம்டி செட்டா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். கண்டிப்பா ஐடென்டிட்டி வந்து ஐடென்டிட்டி தான் மேப் ஆகும். அதுவும் கரெக்ட் தான். அப்ப அட்லீஸ்ட் ஒரு எலமெண்டாவது இருக்கும். பட் 1 to 1 இருக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா ஐடென்டிட்டி மட்டும்தான் ஐடென்டிட்டி மேப் ஆகணும். இன்னொரு விஷயம், இது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷனாவே இங்க யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் கண்டிஷன் மட்டும் கிடையாது. ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது இப்படி போட்டுக்கலாம் நீங்க. 1 to 1 இன்ஜெக்டிவ்னாலும் ஒன்று தான். இப்படி போட்டுக்கோங்க படிக்கும்போது. ஓகேவா? அதாவது 1 to 1 இருந்துச்சுன்னா கெர்னல் ஆஃப் எஃப் வந்து இ இருக்கும். கெர்னல் ஆஃப் எஃப் ஈன்னு நீங்க காமிச்சிட்டீங்கன்னா 1 to 1 ஆயிரும். கரெக்டா? நீ தாராளமாக இப்படி யூஸ் பண்ணி 1 to 1 ப்ரூவ் பண்ணலாம் ஹோமோமார்பிசத்தை. இது ஒரு ஈஸியான வழி. டைரக்டா ப்ரூவ் பண்ணுறதை விட கெர்னல் கண்டுபிடிச்சு பண்ணலாம். ரைட். அடுத்து இருக்குது பெர்முடேஷன் குரூப்பு S5. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். 1 2 3 3 4 1 5. இங்கே வந்து 3 4 6 12 அப்படின்னு இருக்கு. இதோட ஆர்டர் தான் கேட்குறாங்க. இப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த S5ல இருக்கிற ஒரு எலமெண்ட், அந்த எலமெண்ட் தான் இது. அதுக்கு பேர் பெர்முடேஷன். இதோட ஆர்டர் என்னன்னு கேட்குறாங்க. என்ன ஆன்சர் வரும்? 12. எனி அதர் ஆன்சர்? ரெண்டுக்கும் அதை தான் பார்க்க மறந்துடுறோம். அதனால தான் பர்பஸாகவே கேட்டது. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதுக்கு பேர் சைக்கிள். தனித்தனியாக பார்த்தீங்கன்னா இது ஒரு சைக்கிள், இது ஒரு சைக்கிள். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் அந்த பெர்முடேஷனை கொடுக்குது. அப்படின்னா எல்சிஎம் எப்படி சொல்லி கொடுத்துருப்போம் அப்படின்னா, ஐ மீன் எப்படி படிச்சிருப்பீங்க அல்லது டீச் பண்ணியிருப்பாங்கன்னா, எல்சிஎம்ங்கிறது இதோட ஆர்டர்ஸை பாருங்க அப்படிம்பாங்க. பட் அது முக்கியமாக என்னன்னா டிஜாயின் சைக்கிள்ஸாக இருக்கணும். டிஜாயின் சைக்கிள்னா என்னன்னா, இதுல இருக்க நம்பர் எதுவும் இங்க வந்திருக்க கூடாது. 1 மட்டும் இல்ல, 3யும் ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. அப்ப இதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்க கூடாது, எப்படி யோசிச்சிருக்க கூடாதுன்னா, இதோட ஆர்டர் வந்து 3, இதோட ஆர்டர் 4. அதனால எல்சிஎம் ஆஃப் 3 4 12 அப்படின்னு யோசிச்சிங்க இல்லையா? ஃபார்முலாவெல்லாம் கரெக்டு. ஆனா இந்த டிசைனுங்கிற விஷயத்த மறந்துட்டீங்க. அப்போ 12 கிடையாது. இந்த கான்செப்ட் தப்பு. ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து டிசைன் சைக்கிளா எழுதணும். எழுதிட்டு தான் எல்சிஎம் பார்க்கணும்.
இது பர்பஸாகவே அவங்க நம்ம வந்து இந்த மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்றதுக்காகவே 12 கொடுத்துருக்காங்க. 12 வருமானு இப்போதைக்கு தெரியாது, வர வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். 6 தான் வரும் நேமா, ஏன்னா குறைஞ்சிரும் ஆக்சுவலி சைக்கிளில் நான் இது பண்ணும்போது. 3414 3415 15 1 தனியாக 5 தனியாக பாருங்கள். சரி, இது நான் எப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆக்சுவலி எந்த எலமெண்ட்டில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம சாய்ஸ் தான் அது. எப்படி பார்த்தாலும் ஆன்சர் ஒரே தான் வரும். இப்போ நான் 1ல் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இங்கே மொதல் 1 போட்டுக்குங்க. மொத்தம் 2 சைக்கிள் இருக்குது. இப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1ங்கிற எலமெண்ட் வந்து இந்த 2ங்கிற எலமெண்ட்டுக்கு மேப் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? 1ங்கிற எலமெண்ட் வந்து, அதாவது 1ஓட இமேஜ் வந்து 2. நம்ம சொல்லும் போது என்ன பண்ணுவோம்னா 1 goes 2, 1 வந்து 2க்கு போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிடுவோம். ஒரு தடவை பார்க்கணும், ஒரு தடவை பார்த்துட்டு நேரம் இங்கே வந்துடணும். இந்த 2 எடுத்துட்டு ஒரு தடவை தான் இங்கே பார்க்கணும். ஒரு சைக்கிளில் ஒரு தடவை தான் இமேஜ் பார்க்கணும். பார்த்துட்டு அடுத்த சைக்கிளுக்கு வந்துடணும். எத்தனை சைக்கிள் இருந்தாலும் சரி இது பொருந்தும். 2 சைக்கிள் மட்டும் இல்லை, 4-5 சைக்கிள் கொடுத்தாலும் நீங்கள் இதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. இங்கே என்ன பார்க்கணும்னா 2வை பார்க்கணும். ஆக்சுவலாக இங்கே 2 இல்லை. 2 இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, இதுக்குள்ளே என்ன மறைஞ்சிருக்குன்னா 2 வந்து 2K மேப் ஆகுதுன்னு அர்த்தம். இல்லைனாலே அதான் மீனிங். நீங்கள் இதை புரிஞ்சுக்க. இங்கே நான் 1ல் ஆரம்பித்தேன், இங்கே இமேஜ் 2, அடுத்ததுக்கு போகும்போது 2 வந்து கோஸ் டு 2. இப்போ கடைசியில் எங்கே வந்து முடிஞ்சிருக்கோன்னா 2, அந்த 2 இங்கே எழுதணும். ரைட், எழுதிட்டோமா? இப்போ இங்கே எதில் ஸ்டாப் பண்ணியிருக்கோம்? 2ல் ஸ்டாப் பண்ணியிருக்கோமா? அங்கேருந்து மறுபடியும் இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். 2ஓட இமேஜ் பார்க்கணும் 3, இங்கேருந்து அப்படியே இங்கே போகணும். இங்கே 3 இருக்குது, 3ஓட இமேஜ் 4, அப்போ இங்கே 4 போடணும். ஓகேவா? இங்கே 4 முடிச்சிட்டோமா? முதல் சைக்கிளில் 4 பார்க்கணும். ஆக்சுவலாக 4 இருக்காது. இல்லைன்னா என்ன அர்த்தம்னா 4க்கு இமேஜ் 4ன்னு தான் அர்த்தம். அப்போ இங்கே வந்துடுங்க. அடுத்து 4ஓட இமேஜ் பாருங்கள். 4ஓட இமேஜ் வந்து 1. 1 போடலாமான்னா ஆல்ரெடி இங்கே 1 இருக்கா? அப்போ இந்த சைக்கிள் முடிஞ்சிருச்சு. அதையும் பார்த்துக்கிட்டே வரணும். அந்த நம்பர் திரும்ப வந்துடக்கூடாது. ஓகே, இப்படி முடிச்சுட்டு, ஆனால் S5 இல்லையா? அப்போ இன்னும் நம்பர் வராமல் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு அடுத்து இன்னொரு சைக்கிள் நான் ஓப்பன் பண்ணுறேன். அதை எதில் ஆரம்பிக்கணும்னா, இதில் இல்லாத நம்பர்லேருந்து ஆரம்பிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பாட்டு இதில் இருக்க நம்பர்லேயே போட்டிங்கன்னா மறுபடியும் அது டிஜாயின் சைக்கிளாக வராது. ரைட்டா? நம்ம எய்ம் இப்போ என்னென்னா டிஜாயின் சைக்கிளாக மாற்றுறோம். இந்த கொடுத்துருக்கிற பெர்முட்டேஷன் வந்து ப்ராடக்ட் ஆஃப் டிஜாயின் சைக்கிள்ஸாக இல்லை. ஏன்னா காமன் எலமெண்ட்ஸ் இருக்குது. 1 2 இடத்துல இருக்குது, 3 2 இடத்துல இருக்குது. அந்த காரணத்துக்காக தான் இந்த வேலையை பார்க்குறோம். அப்போ இதில் இல்லாத நம்பர் நீ எதை வேணால் எடுத்துக்கலாம். 2 நம்பர் இல்லை, 3 இல்லை, 5 இல்லை. அப்போ நான் மேபி ஒரு 3ல் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 3ல் ஸ்டார்ட் பண்ணேன்னா 3க்கு இமேஜ் பார்த்துடணும். 3ஓட முடிஞ்சிருச்சேன்னு நினைக்கக்கூடாது. இது சைக்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3ஓட இமேஜ் வந்து 1 தான். இப்படி பார்க்கணும். ஓகேவா? 1 2 3ஓட அர்த்தமே அதுதான். இந்த மாதிரி 1 2 3 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 1ஓட இமேஜ் வந்து 2, 2ஓட இமேஜ் 3, அப்புறம் 3ஓட இமேஜ் மறுபடியும் 1. ரைட், இப்போ 3ஓட இமேஜ் 1, கையில் 1 இருக்குது. இந்த 1 கையில் வச்சுக்கிட்டு அடுத்த சைக்கிளுக்கு போகணும். இதில் 1ஓட இமேஜ் என்னன்னு பார்க்கணும். 5. அப்போ 5 போட்டுடலாம். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு S5ல் மொத்தமாக எத்தனை நம்பர் தான் இருக்கும்? 5 நம்பர்ஸ் தான் இருக்கும். இந்த 5மே வந்துருச்சுன்னா இதுக்கு மேலே நீங்கள் ப்ரொசீட் பண்ணாலும் எதுவும் வராது. ஓகேவா? வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இங்கே 5 கையில் இருக்குது. 5 வச்சுட்டு இங்கே போகிறேன். இங்கே 5 இருக்காது. அப்படின்னா 5 மேப்ஸ் டு 5 தான் அர்த்தம். அடுத்த நேரம் அடுத்த சைக்கிளுக்கு வருவேன். இங்கே 5ஓட இமேஜ் என்னென்னா 3. ஆல்ரெடி அந்த 3 இங்கே இருக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கு எல்சிஎம் பார்க்கணும். ஐ மீன் இதுக்கு 3 எலமெண்ட் இருக்குது. 3 சைக்கிள் அதுக்கு பேர். இது ஒரு 2 சைக்கிள். அதுதான் இதோட ஆர்டரும். அதாவது இது தனித்தனியாக சொல்லும்போது. அப்போ இந்த 3க்கும் 2க்கும் எல்சிஎம் பார்க்கணும். 3க்கும் 2க்கும் எல்சிஎம் வந்து 6. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ரைட், அப்போ நம்ம படிக்கும்போது இந்த எல்சிஎம்ங்கிற ஃபார்முலாவோட எல்சிஎம் ஆஃப் லென்ஸ் ஆஃப் டிஸ்ஜாயின்ட் சைக்கிள்ஸ் அப்படின்னு படிக்கணும். அப்போ டிஸ்ஜாயின்ட் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். அதை மறந்துட்டோம்னா ஆன்சர் தப்பாயிரும். ஓகேவா? டிஸ்ஜாயின்ட் சைக்கிள்ஸ் அப்படிங்கிறதா இங்கே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் நம்மளை கால்குலேட் பண்ண வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. அப்படியே வெறுமனே மனப்பாடம் பண்ணி அடிக்காமல் ப்ராப்ளம் ரிலேட்டடாக கேட்கணுன்னா இந்த மாதிரி கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். நமக்கும் இது கன்வீனியன்ட்டு தான். கொஞ்சம் கரெக்டாக மட்டும் நம்ம படிச்சுக்கிறோம்.